வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்டு மேக்னெட்டிசம். அந்த சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆல்ரெடி நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம்? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சாப்டர் 1 முடிச்சிட்டோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டர் 2 முடிச்சிட்டோம். சாப்டர் 3 என்ன பார்த்தோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டாக அதனுடைய கண்டினியூட்டி தான் சாப்டர் 4. ஓகே, மூவிங் சார்ஜஸ் அண்டு மேக்னெட்டிசம் போலாமா? ஓகே ஓகே சி, நமக்கு ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் அதை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்தீங்கன்னா அதை சுற்றி 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதெல்லாம் ஸ்டாட்டிக் கேஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு பார்த்தோம். சார்ஜ் ஸ்டார்ட் டு மூவ், சார்ஜ் வந்து மூவிங்கில் இருந்ததுன்னா அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம்? எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். கரெக்டாக இப்போ இந்த சாப்டரை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி இப்போ வந்து இது வந்து ஒரு ஒயர், ஓகேவா? இந்த ஒயரில் கரண்ட் ஐ வந்து பாஸ் ஆகுது. இந்த ஒயரில் வந்து கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. ஓர்ஸ்டட் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு மேக்னெட் காம்பஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. மேக்னெட் காம்பஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த காம்பஸ் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை ஓகேவா ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது கிட்ட எடுத்துகிட்டு போனால் அதில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. மேக்னெட்டிக் காம்பஸ் எப்போ டிஃப்ளெக்ஷன் ஆகும்? அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால். கரெக்டு தானே? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் தான் காம்பஸில் என்ன இருக்கும்? டிஃப்ளெக்ஷன் இருக்கும். புரியுதா? ஸோ அதை வச்சு அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணாருன்னா, ஸோ ஒரு சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை, அதை சுற்றி என்னவும் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. புரியுதா? அதை தான் அவர் ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணார். ஓகேவா? ஸோ see that point. Oersted found that a magnetic field established around a current carrying conductor. So ஃபைனலாக அவர் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தாருன்னா, மூவிங் சார்ஜஸ் ஆர் கரண்ட்ஸ். ஓகேவா? மூவிங் சார்ஜஸ் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு கரண்ட் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னு அர்த்தம்? சார்ஜ் மூவிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது ரெண்டுமே மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. கரண்ட் இருக்குனாலே அங்கே சார்ஜ் மூவிங்கில் தான் இருக்குது, ரெஸ்ட்டில் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால தான் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? மூவிங் சார்ஜஸ் ஓகே ஆர் வாட்? கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பி. ஓகேவா? ஸோ அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ். ஸோ இப்போ இதான் ஒயர்னு எடுத்துட்டிங்கன்னா, இதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ஸ்டட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கிறார். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போது லிசன், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணிங்கன்னா, மூவிங் சார்ஜ் இங்கேருந்து கொண்டு வரீங்க. இந்த சார்ஜ் இங்கேருந்து மூவ் பண்ணி இப்படி கொண்டு வரீங்கன்னா, ஓகேவா? சார்ஜ் மூவ் ஆனால் என்ன நடக்கும்? அதை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன். இது ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது. இப்போ இது வந்து ஒரு சார்ஜ் Q. இந்த சார்ஜ் Q என்ன ஆகுது? மூவ் ஆகுது. சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை சுற்றி எதுவும் ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக இதை சுற்றி என்ன ஆகும்? மூவ் ஆகும்போது சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டு தானே? இப்போ இந்த 2 ஃபீல்டும் என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது மீன்ஸ் 2 ஃபீல்டும் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, 2 ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ +Q. இப்போ ஒரு சார்ஜ் எடுத்திங்கன்னா அதை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்? ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்குன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னால நமக்கு என்ன வேணும்? இன்னொரு சார்ஜ் அட்லீஸ்ட் வேணும். கண்டிப்பாக வேணும். கரெக்டாக? அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்? 2 ஃபீல்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் இன்னொரு சார்ஜிங் இருக்குன்னா இதை சுற்றி என்ன இருக்கும்? ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த 2 ஃபீல்டும் இங்கே என்ன ஆகுது? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ இந்த 2 ஃபீல்டு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும்போது இந்த கேஸு. மேக்னெட்டிக்காக இருந்தால் சார்ஜ் மூவிங்கில் இருக்கணும். சார்ஜ் மூவிங் இருந்தால் அதை சுற்றி என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபஸ்ட் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரெஸ்ட்டில் இருக்கும்போது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு சார்ஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும்போது
மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். புரியுதா? அந்த ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம இதில் ஸ்டடி பண்ணுறோம். புரியுதா? ஸோ இதான் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் மூவிங்கில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸுடைய ஃபார்முலா தான் F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். Qன்றது நம்ம மூவ் பண்ணுற சார்ஜ், Vன்றது அந்த சார்ஜ் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, வெலாசிட்டி. Vன்றது என்னது? வெலாசிட்டி, அந்த சார்ஜ் ஒட்டிக்கு ஸ்பீடு. அதுக்கப்புறம் Bன்றது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? இப்போ இதனுடைய மேக்னிடியூட் ஃபார்ம் பார்த்துங்க. F ஈக்குவல் டு QVB sin theta. கிராஸ் ப்ராடக்ட் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் என்ன வரும்? வாட் இஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார்? AB sin theta. ஞாபகம் இருக்கா? இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. B வெக்டார் கிராஸ் B வெக்டார் VB sin theta, மேக்னிடியூட் ஆஃப் V, மேக்னிடியூட் ஆஃப் B, அப்புறம் தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் B வெக்டார் அண்டு V வெக்டார். வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. புரிஞ்சுதா? ரைட். இப்போ இதில் ஒரு சில கேசஸ் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்திருக்கு அப்படின்னா, இது வந்து இந்த சார்ஜ் ஓகேவா, இது வந்து மூவிங் சார்ஜ். இந்த சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன்னா, இந்த சார்ஜ் எந்த பக்கம் நான் மூவ் பண்ணுறேன்? பெர்பெண்டிகுலராக மூவ் பண்ணுறேன். தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டு கேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது. புரியுதா? ஹரிசாண்டல் டைரக்ஷனில் சார்ஜ் மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து வெர்டிகலாக இருக்குது. ரெண்டுத்துக்கு பிட்வீன் ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. வாட் இஸ் sin 90? sin 90 வேல்யூ என்ன? sin 90 டிகிரி ஈக்குவல் டு 1. கரெக்டா? ஸோ sin 90 1னா F ஈக்குவல் டு QVB. ஓகேவா? F ஈக்குவல் டு QVBன்னு கிடைக்கும். இங்கே ஃபோர்ஸோட வேல்யூ எழுதினீங்கன்னா இந்த கேஸில் QVB. ஸோ அதான் உங்களுக்கு என்னது? மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஏன் மேக்ஸிமம் ஃபோர்ஸ்னா, சைனில் மேக்ஸிமம் ஆன்சர் என்னது? நமக்கு +1 தான் கிடைக்கும். 90 டிகிரிக்கு யூ வில் கெட் +1. புரியுதா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, V வெக்டார் அண்டு B வெக்டார், வெலாசிட்டி அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு போத் ஆர் இன் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா F வெக்டார் வந்து 0. எப்போ உங்களுக்கு 0 ஆகும் அப்படின்னா, V வெக்டாரும் B வெக்டாரும், அதாவது வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷனில் இருந்தால், பேரலல் ஆர் ஆன்டி பேரலல், ஆப்போசிட் டைரக்ஷன் தான் 180 டிகிரி. sin 180 நமக்கு 0, sin 0வும் 0. ஸோ அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷனில் இருந்தால் ஃபோர்ஸு 0. புரியுதா? பெர்பெண்டிகுலராக இருந்தால் ஃபோர்ஸ் மேக்ஸிமம், சேம் டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன்டி பேரல் டைரக்ஷன் இருந்தாலும் ஃபோர்ஸ் 0. தீட்டா 180 இருந்தாலும் ஃபோர்ஸ் 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி அதர் ஆங்கிள், அதாவது பெர்பெண்டிகுலரும் இல்லை, பேரலும் இல்லை, ஆன்டி பேரலும் இல்லை, எனி அதர் ஆங்கிளில் சார்ஜ் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. எனி அதர் ஆங்கிள்னால் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் தான் என்ன சொல்கிறோம், எனி அதர் ஆங்கிள்ஸ். அப்போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்குது? ஹரிசாண்டலா. சார்ஜ் எந்த பக்கம் மூவ் ஆகுது பாருங்கள், இந்த மூவ் ஆகுது இல்லையா, இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு சார்ஜ் மூவ் ஆகுது, சம் ஆங்கிள் தீட்டா. அப்போ என்ன ஃபோர்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். F ஈக்குவல் டு QVB sin தீட்டா. தீட்டா வந்து 30 டிகிரி, 45, 60 வாட் எவர் ஆங்கிள் இஸ் கிவன். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபோர்ஸோடைய ரிலேஷன். ஸோ நான் அதை தான் இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதான் ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இங்கே ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, சார்ஜ் Q. ஓகேவா? சார்ஜ் Qவோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ். அப்புறம் தீட்டாவே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸோட வேல்யூ கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆன் a negative charge is opposite to that of positive charge. பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அதான் அந்த பாயிண்டோட மீனிங். அதுக்கப்புறம் இது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? V வெக்டாரும் இப்படி போட்டால் என்னென்னு அர்த்தம்? பேரலல். ஸோ நான் பேரலன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஆரோ சேம் டைரக்ஷனில் போட்டால் என்ன அர்த்தம்? பேரலல் அப்படின்னு அர்த்தம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? B வெக்டார் பேரலாக இருந்தால் என்ன நடக்கும்னு நம்மளோட சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் வந்து 0 ஆகும். அதே மாதிரி ஆன்டி பேரலல்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக
இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் பி வெக்டார் இருக்கும். தட் இஸ் ஆன்டி பேரலல். பேரலாக இருக்கும்போது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, ஆன்டி பேரலாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே ஃபோர்ஸ் 0. ஸோ இந்த கேஸ் வாங்க, தேர்ட் கேஸ். இஃப் v ஈக்குவல் டு 0, வெலாசிட்டி 0 ஆகும்போது ஃபோர்ஸ் 0 ஆகும். ஓகேவா? ஃபோர்ஸ் எப்பெல்லாம் 0 ஆகுது? தீட்டா உங்களுக்கு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி, அப்போ 0 ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போ ஃபோர்ஸ் 0 ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி 0 இருந்தால். வெலாசிட்டி 0 இருந்தால் என்ன அர்த்தம்? சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சார்ஜ் வந்து ரெஸ்ட்டு. சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் என்ன அர்த்தம்? மூவிங்கில் இல்லை. மூவிங்கில் இல்லைன்னா நோ வெலாசிட்டி. சார்ஜ் மூவ் ஆனதானே வெலாசிட்டி இருக்கும். அப்போது வெலாசிட்டி 0னா அதோட இன்டைரக்ட் மீனிங் என்ன? த சார்ஜ் அட்டு ரெஸ்ட்னு அர்த்தம். சார்ஜ் மூவிங்கில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ QVB sin θ, F ஈக்குவல் டு QVB sin θவில் V 0 ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? F ஈக்குவல் டு QVB sin θவில் வெலாசிட்டி V 0 ஆச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். புரியுதா? ஸோ தீட்டா டிபெண்ட் பண்ணி ஃபோர்ஸ் 0 ஆகும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தாலும் 0 ஆகிடும். ஓகே, அதுக்கு 0 ஆகிறதுக்கு ரீசன் என்னது? ஒன்லி மூவிங் சார்ஜஸ், ஒன்லி மூவிங் சார்ஜஸ் ஃபீல்ஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜ் எதை ப்ரொடியூஸ் பண்ணாது? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. கரண்ட் இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது. நல்லா திரும்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டி 0 அப்படின்னா இன்டைரக்ட் மீனிங் என்ன? சார்ஜ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜ் ஏன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணாது? பிகாஸ் சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். சார்ஜ் மூவ் ஆனால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மூவ் ஆனால் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரண்ட் இருந்தால் சார்ஜ் மூவிங்கில் இருக்குது. மூவிங்கில் இருந்தால் வெலாசிட்டி இருக்குது. புரியுதா? இது எல்லாமே இன்டர்லிங்க் டேர்ம்ஸ். இதெல்லாம் உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு சார்ஜ் மூவிங்கில் இருக்கும்போது, ஓகேவா, உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதுதான் என்னது? லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்றது சம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன? QE வெக்டார். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்போ பார்த்தோம், Q இன்ட்டு B வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது ரெண்டுத்துலேருந்து எது காமன்? Q காமன். ஸோ Qவை காமனாக எடுத்துட்டா E வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். இதான் என்னது? டோட்டல் ஃபோர்ஸ். இந்த டோட்டல் ஃபோர்ஸ் தான் என்னது? லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து டெரைவ் பண்ணலாம் ஈஸியாக. F ஈக்குவல் டு QVB sin θ இல்லையா? தீட்டா நம்ம வந்து மேக்ஸிமம் ஐடியல் கேஸ் எடுத்துக்கோங்க. தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, sin 91 ஐடியல் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா F ஈக்குவல் டு QVB. இதில் இருந்து டிரைவ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ B இங்கே வச்சுக்கிட்டு QV இருக்கு இல்லையா? இதை இந்த போங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்து என்ன ஆகிடும்? ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்ம் இங்கே வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ F டிவைடட் பை QV அப்படின்னு கிடைக்கும். SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டோட SI யூனிட் வந்து டெஸ்லா. ஓகேவா? 1 டெஸ்லா எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எப்படி அதை ரிலேட் பண்ண? ஃபோர்ஸோட SI யூனிட் என்ன? நியூட்டன். கரெக்டாக? சார்ஜோட SI யூனிட், ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன். சார்ஜோட SI யூனிட் என்னது? கூலும். வெலாசிட்டியோட SI யூனிட் என்னது? மீட்டர் பை செகண்ட். ஸோ இந்த செகண்ட் எங்கே போய்டும்? நியூமரேட்டருக்கு போய்டும். நியூட்டன் எஸ் கூலும் மீட்டர். இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? 1 டெஸ்லா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 1 டெஸ்லா ஈக்குவல் டு 1 நியூட்டன் செகண்ட் பை 1 கூலும் மீட்டர். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம இன்னொரு யூனிட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. டெஸ்லா இல்லாமல் சம்டைம்ஸ் இன்னொரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் காஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காஸ்ன்ற இன்னொரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டெஸ்லான்றது பிக்கர் யூனிட் தான். காஸ்ன்றது ஸ்மாலர் யூனிட்டுக்காக யூஸ் பண்ணுறது. எப்படி நம்ம வந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம் மீட்டருக்கு பதிலாக, அந்த மாதிரி தான். சரியா? இப்போ இது வந்து நான் SI யூனிட். காஸ்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அது நான் SI யூனிட். ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன இருக்கணும்? எல்லா டேட்டாவும் SI யூனிட்டில் தான் இருக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் SI யூனிட் வந்து டெஸ்லா தான். ஸோ காஸில் கொடுத்தா நீங்கள் எதில் மாற்றிடணும்? டெஸ்லாவுக்கு மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கணும். 1 காஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 காஸ் ஈக்குவல் டு 10 to the power -4 டெஸ்லாவுக்கு ஈக்குவல். சப்போஸ் ஒரு ப்ராப்ளமில் 0.5 காஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
0.5 காஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு பி அப்படின்னு ப்ராப்ளமில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை டெஸ்லாவுக்கு மாற்றணும். 0.5 அப்படியே எடுத்து போயிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, ஆன்சர் தப்பாக வரும். புரியுதா? ஏன்? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெஸ்லா. அப்போ 1 டெஸ்லா எதுக்கு ஈக்குவல்? 10 to the power, sorry, 1 காஸ் ஈக்குவல் டு 10 to the power -4 டெஸ்லா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா 0.5 இன்ட்டு காஸ் ரீப்ளேஸ்டு பை 10 to the power -4 டெஸ்லா. இப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணணும், காஸ் இன்ட்டு டெஸ்லா. புரியுதா? ஸோ 5 × 10 to the power, சாரி 0.5 × 10 to the power -4 டெஸ்லா. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். காசுன்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிடாதீங்க. ப்ராப்ளமில் நீங்கள் காசுன்னு எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலும், மீன்ஸ் அதே யூனிட்டை சால்வ் பண்ணாலும் என்ன ஆன்சர் வருமோ ஆப்ஷனில் அந்த ஆன்சரும் இருக்கும். நீங்கள் அதுதான் கரெக்டாக நினச்சி சப்ஸ்டிட் பண்ணியிருப்பீங்க, சால்வ் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் என்னன்னா ஆன்சர் அது கிடையாது, நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணாதான் நினச்சின்னு இருப்பீங்க. புரியுதா? தயவு செஞ்சு எஸ்ஐ யூனிட் ஃபிக்ஸடாக எல்லாத்துக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தாலும் எஸ்ஐ யூனிட் டெஸ்லா தான். காசுன்றது 1 காஸ் ஈக்குவல் 10 to the power -4 டெஸ்லாவுக்கு மாற்றணுன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இது எப்பயுமே மைண்டில் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயரில் உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒயருக்கு ஒரு லென்த், பர்டிகுலராக ஏதோ ஒரு லென்த்தில் இருக்குது அந்த ஒயர்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதை சுற்றி என்ன ஆகும், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், கரண்ட் இருந்தால் அதை சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சார்ஜ் மூவிங்கில் இருந்தாலும் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த கேஸில் ஒரு ஒயரில் உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட்டு மூவ் ஆகுது, அதை சுற்றி உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது எல். புரியுதா? இந்த பி வெக்டார் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பி வெக்டார்ன்றது என்னது, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இதை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு. ஓகேவா? லிசன், இந்த பி வெக்டார்ன்றது இப்போ இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் இது ஆல்ரெடி இது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே நான் போட்டுக்கிற பி வெக்டார்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. சரியா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு எக்ஸ்டர்னலாக இருந்ததுன்னா ஓகேவா, ஒயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு. 2 ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். ரிமெம்பர், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகணும். சிங்கிள் ஃபீல்டுனால உங்களால் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. சிங்கிள் ஃபீல்டு இருந்தால் உங்களால் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ண முடியாது, எவ்வளோ தூரம் இருக்குன்னு தான் கால்குலேட் பண்ண முடியுமே தவிர ஸ்ப்ரெட்டாக இருக்குன்றதை ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணால் இன்னொரு ஃபீல்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ நடக்கும். தென் ஒன்லி யூ கேன் கால்குலேட் த ஃபோர்ஸ். அப்போது இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. 2 ஃபீல்டு என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுறதுனால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா தான் நமக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பேசிக்காக நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, F = QVB sin θ. கரெக்டாக? இந்த இடத்துல சார்ஜ் Q இருக்கு இல்லையா, ஓகே, கரண்ட்டுக்கும் சார்ஜுக்குள்ள ரிலேஷன் என்ன, கரண்ட் I = Q/T. கரெக்டா? கரண்ட் I = Q/T. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரண்ட் இன்ட்டு டைம், இதான் என்னது, சார்ஜ் Q. கரண்ட் இன்ட்டு டைம் இஸ் கால்டு சார்ஜ். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுதா பாருங்க, Q ரீப்ளேஸ்டு பை கரண்ட் இன்ட்டு டைம். ஓகே, அதுக்கப்புறம் டைம், ஸ்பீடுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷன் என்ன, கரெக்டா? ஸோ இங்கே நான் ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணிட்டேன். வாட் இஸ் ஸ்பீடு? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா, கரெக்ட்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே நான் ஸ்பீடு என்ன எடுத்துக்கிறேன், வீன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் இங்கே என்னது, லென்த்து. அந்த ஒயருடைய லென்த்து தான் இங்கே என்னது, டிஸ்டன்ஸ். ஏன்னா இதில் இருக்கிற சார்ஜ் எல்லாமே வீன்ற ஏதோ ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது, அதோட லென்த்து எல். ஸோ இப்போ இங்கேருந்து சார்ஜ் இங்கே மூவ் ஆகுது, சம் டைம் பீரியட் எடுக்கும், அதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ V = L/T. கரெக்டா? L/T. தென் வாட் இஸ் T? T = L/V. கரெக்டா? டைம் பீரியட் T = L/V. புரிஞ்சுதா? அப்போ இங்கே நான் Tக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் Tக்கு பதிலாக, புரியுதா பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் Qவுக்கு பதிலாக கரண்ட் இன்ட்டு டைமை கொண்டு வந்திருக்கிறேன், I × T இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதே தான். சரியா? அதுக்கப்புறம் டைமுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதில் L/V டீன் போட்டு V = T = L/V. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த V கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் ஆகிட்ட ரிமைனிங் என்ன கிடைக்கும், F = ILB sin θ. தெரியுதா? ரிமைனிங் என்ன கிடைக்கும்,
F equal to ILB sin theta. கரெக்டா? ILB sin theta னா LB sin theta, length of the wire, magnetic field into sin theta. அது எந்த ஃபார்மேட் வெக்டார்ல எழுதுங்கன்னா L vector cross B vector, அதோட எக்ஸ்பேண்ட் தான் என்னது LB sin theta. A vector cross B vector equal to AB sin theta. திரும்ப நீங்க அதை எப்படி எழுதலாம்? A vector cross B vector எழுதலாம் sin theta உள்ள இருக்கும்போது. ஸோ F vector equal to I into L vector cross B vector. இதுதான் அதனுடைய வெக்டார் ஃபார்ம். இது வெக்டார் ஃபார்ம். ஸோ ப்ராப்ளமில் வந்து நமக்கு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லும்போது சார்ஜ் வெலாசிட்டி கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? F equal to QVB sin theta. புரியுதா? அதுவே உங்களுக்கு லென்த் ஆஃப் த ஒயரும் கரண்ட்டும் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா புரியுதா? ஒயருடைய லென்த்து, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் அந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்டு கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா இஸ் ILB sin theta. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. F equal to QVB sin theta. ஃபோர்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். ஒன்று F equal to QVB sin theta. That formula you have to use only charge Q and velocity V, external magnetic field B is given. இல்லை அதில் வேறு ஏதாவது டேட்டா கொடுத்துட்டு இன்னொன்று அன்னோன் டேட்டா கேட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். அந்த டேட்டாஸ் கிவனாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? லென்த் ஆஃப் த ஒயர், கரண்ட் பாசிங் த்ரூ த ஒயர், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஆங்கிள் ஐடியல் கேஸ் கொடுக்கலாம். ஓகேவா? 90 டிகிரி கொடுக்கலாம், இல்லை 60, 30 வாட் எவர் த வேல்யூஸ். அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி F equal to ILB sin theta. இதுவே வெக்டார் ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா L வெக்டார் கிராஸ் B வெக்டார் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண கிராஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினேட் எடுத்து சால்வ் பண்ணணும். L வெக்டார் செப்பரேட்டாக, B வெக்டார் செப்பரேட்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்ப்போம். சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கேஸு மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். இந்த B வெக்டார் இருக்குது பாருங்கள் இங்கே டயக்ராமில். இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாமே இந்த டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சார்ஜ் நான் வந்து அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன்? மூவ் பண்ணுறேன். சரியா? மூவ் பண்ணும்போது எப்படி மூவ் பண்ணுறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. நான் சார்ஜை இங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு வரேன். ஓகேவா? மூவ் பண்ணி இப்படி கொண்டு வரேன். சார்ஜோடைய டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். தெரியுதா? இந்த டைரக்ஷன் இருக்குது ஸ்பீடு. சார்ஜோடைய ஸ்பீடு இந்த டைரக்ஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டு என்ன ஆகும்? பர்பெண்டிகுலர் டீச் அதர் ஆகுமா? B வெக்டாரும் V வெக்டாரும் எந்த டைரக்ஷனில் நான் கொண்டு வந்திருக்கேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 90 டிகிரியில் வந்து சார்ஜை மூவ் பண்ணனா பர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருந்தால் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ் F equal to நமக்கு என்ன வரும்? QVB sin thetaக்கு போல என்ன வரும்? 90. அப்போ ஆன்சர் என்ன? QVBன்னு கிடைக்கும். மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்ததுன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சார்ஜோடைய பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத் வந்து சர்க்குலர் பாத்தாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? B வெக்டாரும் V வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரில் இருந்ததுன்னா த சார்ஜ் மூவ்ஸ் இன் எ சர்க்குலர் பாத். புரியுதா? ஸோ இதான் அந்த சர்க்குலர் பாத். பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? சார்ஜ் எப்படி மூவ் ஆகும்? சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ஒரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டி வந்து டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணிங்கன்னா சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ஸோ கண்டிஷன் என்ன? V வெக்டார் அண்டு B வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா, ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் 90 டிகிரியில் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபைனலாக அந்த பார்ட்டிகிள் எப்படி சுற்றும்? அந்த சார்ஜ் எப்படி சுற்றும்? சர்க்குலர் பாத்தில் சுற்றும். புரியுதா? ரைட். அதை தான் உங்களுக்கு ஈஸியாக இப்படி இருக்கிறதா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதான் சார்ஜ் Q, இதான் என்னது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார், இது என்னது வெலாசிட்டி டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபோர்ஸ் எப்பயுமே எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். ஓகே, சொல்கிறது புரியுதா? காட் இட்? ரைட். ஸோ அப்போ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் அது. B வெக்டார் பெர்பெண்டிகுலர் B வெக்டார் தான் தீட்டா வந்து நமக்கு 90. F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஓகே, இந்த எக்ஸ்பென்ஷன் இப்போ நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கு அது முன்னாடி கொடுத்துட்டேன். திரும்ப அதை டீட்டெயிலாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ட்ராஜெக்டரி நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரெண்டு பர்பெண்டிகுலராக இருந்தால் அது எந்த பாத்தில் சுற்றும்? சர்க்குலர் பாத். மறக்காதீங்க. புரியுதா? B வெக்டார் B வெக்டார் பர்பெண்டிகுலராக இருந்தால் பாத் அந்த சார்ஜ் வந்து அதில் எந்த மாதிரி பாத்தில் சுற்றுன்னு கேட்டால் சர்க்குலர் பாத்தில் சுற்றும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி வில் சேஞ்ச். வெலாசிட்டி ஏன் சேஞ்ச் ஆகும்? சர்க்குலர் பாத் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருந்தால் ஆல்ரெடி நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. சர்க்குலர் மோஷன் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில்
ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னா வெலாசிட்டி வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்னது சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் என்னது ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது, பட் டைரக்ஷன் ஒரு இடத்துலையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா? இதான் என்னது டைரக்ஷன். வெலாசிட்டி இப்போ இந்த இடத்துல இந்த டைரக்ஷன் இருக்கும், இங்கே இப்படி இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால வெலாசிட்டி என்ன கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது. பட் ஸ்பீடு என்னது கான்ஸ்டன்ட். ஸ்பீடுன்றது மேக்னிடியூடு. சப்போஸ் 5 மீட்டர் per செகண்டில் சுற்றுது அப்படின்னா எவ்ரி பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பீடு தானே என்னதான் இருக்கும், 5 மீட்டர் per செகண்ட். ஸோ ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட்டே தவிர வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. இதான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நடக்கிறது, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகே, ஸோ வெலாசிட்டி வில் சேஞ்ச், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன்? பிகாஸ் ஆஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுனால வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகாது, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சுற்றுது. ஒர்க் டன் எடுத்திங்கன்னா இந்த கேஸில் W வந்து 0. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு W 0வாக இருக்கும், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் நீங்கள் ஆங்கிள் எடுத்து 90 டிகிரியாக இருக்கும். cos 90 என்னது ஒர்க் டன் ஃபார்முலா F வெக்டர் டாட் S வெக்டர் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் FS cos தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும், 0. அப்போ ஒர்க் டன் இந்த கேஸில் 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேஸ் வாங்க. இந்த FC அப்படின்னா என்ன மீனிங்னா, வாட் இஸ் FC? இது வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இதாலே நம்ம படிச்சிருக்கோம், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். FB அப்படின்றது என்னது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஏன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் சார்ஜ் மூவ் ஆகும்போது சர்க்குலர் பாத்தில் சுற்றுறதுனால சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. தட் ஃபோர்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதாங்க என்ன பண்ணிருக்கேன், FC ஈக்குவல் டு FB. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, mv²/r. புரியுதா? இப்போ இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, இப்போ இது ஒரு சென்டர் பாயிண்ட் அசம்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ் என்னது, r. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதலாம் நீங்கள், F = mv²/r. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது, QVB. தீட்டா இங்கே என்ன வரும், 90 டிகிரி. ஏன், சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆச்சுன்னா B வெக்டார் B வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதனால் தீட்டா 90, sin 90 என்ன ஆகிடும் உங்களுக்கு 1. ஸோ அது மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், QVB. ஸோ இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா, இது உங்களுக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா. இதிலிருந்து ரேடியஸ் கண்டுபிடிங்க. ரேடியஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, R = mv/qb. கரெக்டாக இந்த ஆரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த V ஸ்கொயரில் இருக்கிற Vயும் இந்த V என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கரெக்டாக இது 2 டைம்ஸ் V × V. இந்த VV கேன்சல் ஆகிடுச்சுன்னா R இங்கே கொண்டு போயிடுங்க, QBக்கு இங்கே கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக QB டமே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. R கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன எக்ஸ்பிரஷன் ஃபைனலாக கிடைக்கும், mv/qb. புரியுதா? ஸோ இப்போ ரேடியஸ் R = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை சார்ஜ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? இது ரேடியஸோடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்கும்போது எவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்குது, எவ்வளோ டைம் எடுத்துருக்கு, டைம் பீரியடு, ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் per செகண்ட் கால்குலேட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இதை கூட நம்ம இன்டர்லிங்க் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு லீனியர் வெலாசிட்டி. ஒமேகானா என்ன அர்த்தம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் வாட், ஆங்குலர் வெலாசிட்டி. Here V is a linear velocity. V is equal to R omega. The relation between V and omega என்ன பார்த்தீங்கன்னா என்ன வரும், V is equal to R omega. இதிலிருந்து R வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. R வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்க. வாட் இஸ் R வேல்யூ, R வேல்யூ equal to mv/qb. கரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷனில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். புரியுதா? V equal to இந்த V மாற்றலை அப்படியே வச்சுக்கிட்டு ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன், mv/qb இன்ட்டு ஒமேகா. புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அதுக்கப்புறம் இருந்து ஒமேகாவை கால்குலேட் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன எலிமினேட் பண்ணிடலாம், இங்கே இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடும். கரெக்டு தானே? ப்ராடக்ட்டில் இருக்கிற V இங்கே வந்து டிவிஷனில் வரும், அதனால் கேன்சல் ஆகிடும் டேரெக்டாகவே. ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒமேகா என்ன கிடைக்கும், ஒமேகா இங்கே வச்சுட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி QB/m. ஸோ ஒமேகாவுக்கும் BMQ ரிலேஷன் இதுதான். ஒமேகா ஈக்குவல் டு QB/m. இது வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு mv/qb. ஒமேகா ஈக்குவல் டு QB/m. அதுக்கப்புறம் ஒமேகாவுடைய மீனிங் என்ன, ஒமேகாவுடைய மீனிங் என்ன, ஒமேகா ஈக்குவல் டு 2πν. ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவல், 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. புரியுதா? ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சொன்னேன் இல்லையா, 1 கம்ப்ளீட் சைக்கிள் 2π. அப்போ எத்தனை சைக்கிள்ஸ் அது கவர் பண்ணியிருக்குதோ அதான் என்னது நியூ, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் per செகண்ட். ஸோ 2π நியூ ஈக்குவல் டு QB/m. இங்கே இந்த நியூன்றது என்னது, இதோட சிம்பிள் என்னது,
ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள். ஓகேவா, சில டெக்ஸ்ட் புக்கில் 2π எஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. எஃப் இஸ் ஃப்ரீக்வன்சி. நம்ம என்சிஆர்டியில் நியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. புரியுதா? ஸோ 2π நியூ ஈக்குவல் டு QB/m. ஸோ நியூ ஈக்குவல் டு இதை 2π கொண்டு வந்துருங்க. இதான் என்னது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி. ஸோ இதான் என்னது ஃப்ரீக்வன்சியோட ரிலேஷன். ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் டு QB/2πm. அதுக்கப்புறம் டைம் பீரியடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். நியூ இஸ் ஈக்குவல் டு வாட்? 1/t. அதான் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் per second. per second என்னது டைம்னு அர்த்தம். ஸோ அப்போ t is equal to 1/new. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது? டைம் பீரியட். கரெக்டாக? இதை இங்கே கொண்டு போயிட்டு இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா t is equal to 1/new. நியூ என்ன கண்டுபிடிச்சிருக்கும்? ஃப்ரீக்வன்சி QB/2πm. ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 2πm/QB. புரியுதா? ரெசிப்ரோக்கல் என்ன? 2πm/QB. அதுக்கப்புறம் டைம் பீரியடுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி உள்ள ரிலேஷன் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா t is equal to 2π/ω. இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஒமேகா என்னது? QB/m. இப்போ ஒமேகாவுக்கு பதிலாக QB/mனு போட்டீங்கன்னா m எங்கே போய்டும்? நியூமரேட்டருக்கு போய்டும். யூ வில் கெட் த ஆன்சர் 2πm/QB. புரியுதா? இது டேரெக்டாக ஒமேகாவுக்கும் டைம் பீரியட் உள்ள ரிலேஷன். t is equal to 2π/ω. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்தால் வி வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருந்தால் என்ன கேஸ்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a charge is projected at an angle of magnetic, any angle of magnetic field, any angle theta. நம்ம இங்கே any angle என்ன எடுத்துக்க போகிறோம்னா தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். பர்பெண்டிகுலராக இல்லாமல், பர்பெண்டிகுலராக இருந்தால் சர்க்குலர். நம்ம சொல்லிட்டோம் பியும் பி பர்பெண்டிகுலர் கண்டிப்பாக சர்க்குலரில் தான் உங்களுக்கு சார்ஜ் மூவ் ஆகும். அந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இல்லாமல் எனி அதர் ஆங்கிள் 30, 40, 45 அந்த மாதிரி ஏதாவது நியூ ஆங்கிள்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய பாத்து எப்படி இருக்கும் அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரியுதா? இப்போது 3 டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். இதுதான் சார்ஜ் Q. ஓகேவா? இந்த சார்ஜ் Q வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக போச்சுன்னா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், புரியுதா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெர்டிக்கலாக போச்சுன்னா உங்களுக்கு V sin θ. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? சர்க்குலர் மோஷன் நடக்கும். ஓகேவா? பேரலாக போச்சுன்னா V எதுக்கு ஈக்குவல்? V cos θ. பட் நம்ம மூவ் பண்ணுற சார்ஜ் ஆக்சுவலாக எந்த டைரக்ஷனில் இருக்க போகுதுன்னா இந்த டைரக்ஷனில் தான். இதான் என்னது? V வெக்டார். ஓகேவா? தீட்டான்ற ஆங்கிளில், ஓகேவா, இந்த ஆங்கிள் என்னது? தீட்டா. தீட்டா ஆங்கிளில் சார்ஜ் நாம் மூவ் பண்ணோம்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுக்கு வெலாசிட்டி டிவைட் ஆகும். ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்னது? V sin θ பெர்பெண்டிகுலர். எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி V cos θ பேரலல். அதாவது பேரலல் என்ன அர்த்தம்? வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலல் டு ஈச் அதராக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலரில் போகும்போது 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வெலாசிட்டி V sin θ. இதுதான் என்னது? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. V வெக்டார் தீட்டா என்ற ஆங்கிளில் மூவ் ஆச்சுன்னா பெர்பெண்டிகுலரும் கிடையாது, பேரலும் கிடையாது, ஏதோ ஒரு இன்பிட்வீன் இருக்கிற ஆங்கிளில் உங்களுக்கு மூவ் ஆகும்போது அந்த பாத்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஹெலிக்கல் பாத்தில் இருக்கும். சர்க்குலர் பாத்தாக இருக்காது. அதான் என்னது? ஹெலிக்கல் பாத்து. ஓகேவா? ஸோ இப்போ கேஸ் பார்த்துக்கோங்க. இது வென் இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, பேரலல். V வெக்டாரும் B வெக்டாரும் பேரலாக இருந்தால் தீட்டா என்னன்னு அர்த்தம்? 0 டிகிரி. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் அதை. ஸோ ஹென்ஸ் தேர் இஸ் no force along x axis due to what? velocity parallel. ஏன்னா பேரலாக இருந்தால் தீட்டா 0, sin 0 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். புரியுது இல்லையா? F equal to நமக்கு ஃபார்முலா என்ன? QVB sin θ. தீட்டா வந்து 0, தீட்டா எப்போ 0வாக இருக்கும்? 2 வெக்டார்ஸ் ஆர் பேரலல். எந்த 2 வெக்டார்ஸும்? வெலாசிட்டியும் B வெக்டாரும் பேரலாக இருந்தால் அதனால உங்களுக்கு 0 ஆகிடும். there is no force. no force because of these two are parallel. theta 0, sin 0, 0. அப்போ along x axis இந்த கேஸில் the charge is going to move with constant speed. force experience ஆகலைன்னா, force இல்லைன்னா அங்கே என்ன ஆகலை? acceleration act ஆகலை. ஸோ அந்த இடத்துல சார்ஜ் வந்து எப்படி மூவ் ஆகுது? ஹரிசாண்டல் டைரக்ஷனில் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது. அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸ்பீடு சேஞ்ச் ஆகலை. ஸ்பீடு சேஞ்ச் ஆகணும், ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகணும். ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஸோ இந்த கேஸில் அது கிடையாது. ஸோ அலாங் அந்த டைரக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் 0, பட் ஸ்பீடு என்னது? கான்ஸ்டன்ட். தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது 90 டிகிரியாக இருந்த கியூப். முன்னாடி திரும்ப அந்த பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கேஸ். இது சர்க்குலர் பாத். 90 டிகிரியில் இருந்தால் சர்க்குலர் பாத், பேரலாக இருந்தால் 0, ஆன்டி பேரலாக இருந்தால் நமக்கு 0 தான். இதில் நான் மென்ஷன் பண்ணலை, ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால் மென்ஷன் பண்ணலை. ஆன்டி பேரலாக இருந்தாலும் உங்களுக்கு தீட்டா என்ன ஆகிடும்? 180 டிகிரி. F equal to
0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? என்ன சொன்னதான் திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணிடுறேன். ரைட். நெக்ஸ்ட், when we combine these two motions, இந்த ரெண்டு மோஷன் நீங்கள் கம்பைன் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி பெர்பெண்டிகுலராக இருக்கிற அந்தனால என்ன நடக்கும்? சர்க்குலர் மோஷன் நடக்கும். ஹரிசாண்டலில் இருக்கிற வெலாசிட்டினால, அதாவது v பேரலல் வெலாசிட்டினால உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நடக்கும். இந்த ரெண்டு ஸ்பீடும் கம்பைன் பண்ணிட்டு ரிசல்டன்ட் வெலாசிட்டியில் என்ன ஆகுது? பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அது ரெண்டு கம்பைன் பண்ணி நியூ வெலாசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? அந்த ரிசல்ட் வெலாசிட்டினால உங்களுக்கு பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகும்? ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? ஹெலிக்கல் பாத். இந்த பாத்துக்கு பேர் தான் என்னது? ஹெலிக்கல் பாத் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஷேப்ல உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறதுனா அதான் என்னது? ஹெலிக்கல் பாத். அந்த பாத்தில் உங்களுக்கு வெலாசிட்டி உங்களுக்கு என்னவா இருக்கு? காம்பினேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் வெலாசிட்டி பிளஸ் வாட்? வெர்டிகல் வெலாசிட்டி. அது ரெண்டு கம்பைன் ஆகிட்டு ரிசல்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு ஹெலிக்கல் பாத்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹெலிக்கல் பாத்தில் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த கன்சிக்யூட்டிவ் பாத் இருக்கு பாருங்க, இந்த டூ எண்ட் ஆஃப் த அந்த ஹெலிக்கல் பாத்தோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பிச் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த வேர்டோட நேம் வந்து பிச். சொல்றது புரியுதா? அதுக்கு நேம் வந்து பிச்சுன்னு சொல்லுவோம். பிச்சுன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் டிஸ்டன்ஸ். புரியுதா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. பிச்சுன்றது டிஸ்டன்ஸ் மூவ்டு அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இல்லை டூ கன்சிக்யூட்டிவ் ரொட்டேஷனோட ரெண்டு எட்ஜுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அது என்னது? பிச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது? பிச். அந்த பிச்சுன்றது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? பிச் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். எதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன்னா, எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸு, இது வந்து டிஸ்டன்ஸு, பேசிக் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் அண்ட் டைம் ஃபார்முலா. ஓகே, இது வந்து என்னது? ஸ்பீடு. இது உங்களுக்கு என்னது? டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டூ கன்சிக்யூட்டிவ் ரொட்டேஷன் நடந்திருக்கு அந்த லென்த்துன்னு தெரியணும், அதான் பிச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு பேரலல் வெலாசிட்டி, இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு பேரலல் வெலாசிட்டி, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன்ட்டு அப்புறம் எவ்வளோ டைம் எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ரேடியஸ், இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? ஆக்சுவலாக ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் அதனுடைய ரேடியஸ். ஒரு ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கும்போதும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா எம் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி. என்ன ரேடியஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது? அந்த சர்க்குலர் பாத் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது தெரியுதா? சர்க்குலர் பாத்துனா இது சர்க்குலர் பாத். இந்த சர்க்குலர் பாத்துக்கான ரீசன் வந்து பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி. புரியுதா? பட் அதே ஒரே சர்க்கிளில் சுத்தாமல் இன்னொரு அடுத்து வேற ஒரு சர்க்குலர் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹரிசாண்டல் ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஷிஃப்ட்டுக்கு காரணம் பேரலல் வெலாசிட்டி. இந்த இடத்துல மூவ் ஆகுது இல்லையா, இதுக்கு காரணம் என்னது? பேரலல் வெலாசிட்டி. இது ரெண்டும் சேர்ந்ததுனால உங்களுக்கு என்ன மூவ் ஆகுது? ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆகுது. சொல்கிறது புரியுதா? ஸோ இது வந்து ரேடியஸ் வந்து பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டினால தான் உங்களுக்கு சர்க்குலர் பாத்து மூவ் ஆகுறதுனால இங்கே நான் என்ன எடுத்துருக்கிறேன்? என்ன எடுத்திருக்கேன்? பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி எடுத்திருக்கிறேன். ரேடியஸுக்கு நான் ஏன் வந்து பேரலல் வெலாசிட்டி எடுக்கலைன்னா, சர்க்குலர் பாத் வந்து ப்ரொடியூஸ் ஆனது எதனால? பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டினால. ஸோ அதனால தான் v பெர்பெண்டிகுலர் பை கியூப். இது ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணது, r ஈக்குவல் டு mv பை கியூபின்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சிருந்தோம் சர்க்குலர் பாத்தில். அந்த ஃபார்முலா தான் பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி. டைம் பீரியட் அங்கே டெரைவ் பண்ணிட்டோம் 2πm பை கியூபி. ஸோ அப்போ சர்க்குலர் பாத் எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு டியூ டு பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி இந்த கேஸில். அதுக்கப்புறம் அப்போ பேரலல் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா இன்ட்டு பேரலல் வெலாசிட்டி என்ன பார்த்தோம்? v cos theta. கரெக்டாக இங்கே பார்த்தோம் இல்லையா? see here, ஹரிசாண்டல் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? இது வந்து v, இது சம் தீட்டானா ஹரிசாண்டலில் மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெலாசிட்டி ஹரிசாண்டல் ஆக்சிஸில் என்ன எடுக்கணும்? காஸ் தீட்டா. ப்ரொஜெக்டல் மோஷன் நம்ம இது படிச்சிருக்கிறோம். புரியுதா? வெர்டிக்கலில் வரும்போது என்னது? சைன் தீட்டா. ஸோ இந்த ரிசல்ட் வந்து v சைன் தீட்டா, இது என்னது? v காஸ் தீட்டா. ஸோ அப்போ பேரலல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? v காஸ் தீட்டா. ஓகே, ஸோ அதான் என்னது? v காஸ் தீட்டா. டைம் பீரியட், இதுதான் அந்த டைம் பீரியட். ஸோ எடுத்து வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா டீக்கு பதிலாக 2πm பை கியூபி. ஸோ இதில் கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? பிச்சோட வேல்யூ கிடைச்சிடும். அந்த ஹெலிக்கல் பாத்தில் பிச்சோட வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா? அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் ஹெலிக்ஸ், அந்த ஹெலிக்கல் பாத்தோட ரேடியஸ் வந்து v பெர்பெண்டிகுலர்னு சொன்னேன் இல்லையா, mv இந்த பெர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதை இருக்கு பாருங்கள்,
இந்த v sin theta தான் என்னது v perpendicular. சொல்றது புரியுதா? perpendicular velocity எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். perpendicular velocity வந்து v sin theta க்கு ஈக்குவல். அதனால இங்க என்ன பண்ணிருக்கேன், r equal to radius m v இதுக்கு பதிலா v sin theta அதை இங்க எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கிறேன். m v perpendicularக்கு பதிலா v sin theta by qb. இதுதான் என்னது radius of the helix. radius of the helix கேட்டானா அந்த theta தெரியணும், அப்புறம் resultant velocity தெரியணும், மற்ற given data கொடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the radius of the helix. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் இந்த ரெண்டு சிம்பிளுக்கு என்ன மீனிங். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அடிக்கடி இந்த மாதிரி சிம்பிளை பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, சில இன்னொரு டயக்ராம்லையும் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி சிம்பிள், அதாவது ஒரு சர்க்கிள் போட்டு கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னொன்று சர்க்கிள் போட்டு டாட் வச்சுருந்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாதிரி வந்திருந்தால் அதுக்கு வந்து உங்களுக்கு இன்னுன்னு அர்த்தம். டாட் வச்சு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மீனிங் என்னன்னா, லிசன், நான் உங்களுக்கு ரெண்டு டயக்ராமும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்னும் ரைட் அண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து கரண்ட் டைரக்ஷன் தம்பா யூஸ் பண்ண போகிறேன், கர்ல் ஃபிங்கர் என்ன யூஸ் பண்ண போகிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். நான் சொல்கிறது புரியுதா? ரைட் அண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னன்னா, கரண்ட்டோட டைரக்ஷனில் தம்ப் ஃபிங்கரை வைக்கணும், அப்புறம் கர்ல் ஃபிங்கரை பெண்ட் பண்ணணும். அதை பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்ட்டை சுற்றி உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கர்ல் ஃபிங்கர் எந்த பக்கம் பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைரக்ஷனில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் போது கரண்ட் இந்த பக்கம் போச்சுன்னா. புரியுதா? இப்போ இதை நல்லா பாருங்கள். இப்போ இதான் ஆரோ. கரெக்டாக இந்த கேஸில் ஆரோ எங்கே போட்டிருக்கு, இந்த போட்டிருக்குன்னா இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்கா, அந்த டைரக்ஷனில் தம்ப் ஃபிங்கரை வச்சுன்னா இப்போ நான் கர்ல் ஃபிங்கரை மடக்கினா எனக்கு என்ன ஆகுது, இந்த போர்டுக்கு என்ன ஆகுது, கர்ல் ஃபிங்கர் வந்து என்ட்ரு ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னது, இன்டூன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? இப்படி என்ட்ரு ஆச்சுன்னா தான் என்னது, இன்டூ. சொல்கிறது புரியுதா? கரண்ட் டைரக்ஷன் கர்ல் ஃபிங்கர் பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த போர்டோ இல்லை பேப்பரோ வாட் எவர் இட் இஸ் அந்த டைரக்ஷனுக்கு டுவர்ட்ஸ் இல்லை என்ட்ராச்சுன்னா அது வந்து இன்னுன்னு அர்த்தம். அப்போ எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும், இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். புரியுதா? அப்படியே இல்லை சுற்றி திரும்ப இங்கே வரும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். புரியுதா? என்ட்ரு ஆகும்போது கரண்ட் இப்படி இருக்கும், கர்ல் ஃபிங்கர் இப்படி பண்ணிங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதா, இப்படி சுற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஆரோ இப்படி போயிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வருமா, கரெக்ட், இப்படி வருமா, புரியுதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இப்படி வரும்போது கர்ல் ஃபிங்கர் பெண்ட் பண்ணி இந்த சைடு இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், தெரியுதா? சொல்கிறது கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்டு. புரியுதா? ஸோ இதுதான் இன்னு அவுட்டு. இதில் பாருங்கள், அடுத்தது இதில் கரண்ட் எந்த பக்கம் வருது, அடுத்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இங்கே பாருங்கள், இதான கரண்ட்டோட டைரக்ஷன். கரெக்டாக? இப்போது கரண்ட்டோட டைரக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், தம்ப் ஃபிங்கரை வைக்கிறேன். புரியுதா? கரண்ட்டோட டைரக்ஷன் இது வந்து ஒயர் கேஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது ரைட் அண்ட் தம்ப் ரூலில். கரண்ட்டோட டைரக்ஷன் தம்ப் ஃபிங்கரை வச்சுட்டு கர்ல் ஃபிங்கரை பெண்ட் பண்ணிங்கன்னா கர்ல் ஃபிங்கர் எந்த ஆகுது, இன்ட்டு போர்டு இன்ட்டு போதா, அப்போ என்னது இங்கே இன்ட்டு சிம்பிள். சொல்கிறது புரியுதா? கரண்ட்டோட டைரக்ஷனில் தம்ப் ஃபிங்கர் கர்ல் ஃபிங்கரை பெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்கே என்ட்ரு ஆகுது, போர்டுக்கு டுவார்ட்ஸ் த போர்டு. ஓகே, என்ட்ரு ஆச்சுன்னா அது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி, இன்னுன்னு அர்த்தம், போர்டுக்கு இன்னு. அப்படியே உங்களுக்கு இல்லை சுற்றி திரும்ப எங்கே வரும், கரண்ட்டோட டைரக்ஷனில் இந்த டைரக்ஷன் வரும்போது உங்களுக்கு அவுட்டு. புரியுதா? இந்த ஃபேஸில் வரும்போது உங்களுக்கு என்னது, அவுட்டு. இதுக்கு இன்னு அப்படியே சுற்றி இந்த பக்கம் வரும்போது அவுட்டு. புரியுதா? அப்போ அந்த டாட்டோட சிம்பிள் வந்து இந்த போர்டுக்கு அவுட் சைடு, அந்த சைடில், இந்த சைடில் வந்து இன்னுன்னு அர்த்தம். புரியுதா? இன் அவுட். புரியுதா? இது வந்து ஸ்ட்ரைட் ஒயர் கேஸுக்கு. இதுவே சர்க்குலரில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, ஒரு ஒயரை சர்க்குலர் ஷேப்பில் வச்சுக்கிட்டு அதில் கரண்ட்டு ஐ பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்னும் அவுட்டா அப்படின்னா எப்படி சொல்கிறது, அதை நம்ம கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு கேஸ் எடுக்கிறோம். இங்கே வந்து இந்த கர்ல் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, கர்ல் ஃபிங்கரை வந்து கரண்ட் டைரக்ஷன் எடுக்க போகிறேன். அதாவது சர்க்குலர் மோஷனில் கரண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து தம்ப் ஃபிங்கருக்கு போல எதை ஈஸியாக எனக்கு எடுத்தால் ஈஸியாக இருக்குன்னா கர்ல் ஃபிங்கரை நான் எடுக்க போகிறேன், கரண்ட் டைரக்ஷன் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதான கர்ல் ஃபிங்கரு, தெரியுதா? கரண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுது, இதில் இதான கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ கர்ல் ஃபிங்கரை கரண்ட் டைரக்ஷன் வச்சுட்டிங்கன்னா என்னுடைய தம்ப் ஃபிங்கர், தெரியுதா? தம்ப் ஃபிங்கர் எங்கே இருக்குது, புரியுதா? என்டரிங் த போர்டுக்கு இன்னு. புரியுதா? அப்போது உங்களுக்கு என்ன இருக்கும், இன். டு அண்டர்ஸ்டாண்ட்? இது கரண்ட் டைரக்ஷன் ஐ. புரியுதா? இது உங்களுக்கு தம்ப் ஃபிங்கர் இன். அதனால இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், சென்ட்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்டரிங் இன்னுன்னு அர்த்தம். இதில் பாருங்கள், இந்த கேஸில் உங்களுக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கா, கரெக்ட்? இதான டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு. திஸ் இஸ் வாட், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ அப்போ கரண்ட்டோட டைரக்ஷனை நீங்கள் கர்ல் ஃபிங்கரை வச்சிங்கன்னா தம்ப் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனில் வருது,
அவுட்வேர்டில் வருது. தெரியுதா? போன கேஸில் கரண்ட்டு இப்படி போச்சு, இன்வெர்டில் போச்சு இந்த தம் ஃபிங்கர். இதில் உங்களுக்கு கரண்ட் எந்த டைரக்ஷனில் வருது? தம் ஃபிங்கர் எந்த பக்கம் வருது? அவுட்வேர்ட். ஸோ இதான் என்னது? அவுட்டு. புரியுதா? இது சர்க்குலரில். ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு இது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ். கரெக்டாக? இது என்னது? கிளாக் வைஸ். கரண்ட் வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆச்சுன்னா சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் என்னவா இருக்கும்? இன்னாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருந்தால் சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு இன். இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்டாக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சா? தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ நான் இந்த கேஸில் ஸ்ட்ரைட் ஒயர் கேஸில் தம் ஃபிங்கரை வந்து கரண்ட் டைரக்ஷனாகவும் கேர்ள் ஃபிங்கர் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலர் கேஸில் வந்து கேர்ள் ஃபிங்கர் கரண்ட் டைரக்ஷனாகவும் தம் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனாகவும் எடுத்துக்கிட்டேன். புரியுதா? ரைட் ஹேண்ட் தம் ரூலில் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை அப்ளை பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் பயட் சாவர்ட் லா. ஸோ பயட் சாவர்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபினைட் லென்த் ஆஃப் ஒயர் ஒன்று இருக்குது. அந்த ஒயரில் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா கரண்ட் பாஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஒயர். இந்த ஒயரில் ஐன்ற ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ அந்த ஐன்ற கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்மால் லென்த்து, இதான் என்னது? டிஎல். அந்த ஒயரோட டோட்டல் லென்த் எடுக்காமல் டிஎல்ன்றது ஒரு ஸ்மால் லென்த்து. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஒரு லென்த்து சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மால் லென்த்துனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இங்கே நான் ஏன் இன்ட்டு சிம்பிள் போட்டிருக்கேன்னு தெரியுதா? ஏன் இன்ட்டு சிம்பிள் போட்டிருக்கேன்? அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் கரண்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குது பாருங்கள். தம் ஃபிங்கர் கரண்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கா? கேர்ள் ஃபிங்கர் பெண்ட் பண்ணிங்கன்னா இது இன்ட்டு. கரெக்ட்? இன்ட்டுன்னா என்ன அர்த்தம்? என்டரிங். அதனால தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்? அந்த பாயிண்ட் பியில் இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சுதா? முன்னாடி யூஸ் பண்ண அந்த பிரின்சிபல். இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் we have to calculate what is the magnetic field. சொல்கிறது புரியுதா? டியூ டு த ஸ்மால் டிஎல் லென்த். அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் என்னது? பயட் சாவர்ட் லா. புரியுதா? ஸோ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐ, ஸ்மால் லென்த் டிஎல், அதுக்கப்புறம் டேஞ்சென்ஷியல் லைனில் ட்ரா பண்ணிங்கன்னா தீட்டா எவ்வளோ, அந்த ஒயர் வந்து எவ்வளோ பெண்டில் போயிட்டு கரண்ட் பாஸ் ஆகிட்டு போகுது. தென் தீட்டா உங்களுக்கு நம்ம கால்குலேட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில் நம்ம என்ன எடுக்கிறோம்? டிபி வெக்டார். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட். அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண டிஎல் லென்த்து சூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த டிஎல் லென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? எனக்கு அந்த பாயிண்ட் பியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆங்கிள் வாட் எவர் ஆங்கிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்கும். ஓகேவா? 0, 30, 40 ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறதுக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் டிஎல் அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பாயிண்ட் பி வந்து ஓகேவா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்படி நம்ம கூலும்ஸ் லாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்ததோ E = Q/4πε0 R². எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R² இருந்ததோ அதே மாதிரி இதுவும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R² டிஸ்டன்ஸுக்கு. ஸோ ஃபைனலாக பயட் சாவர்ட் லா dB டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I dN sin θ. இது மூணு என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் லென்த் தென் sin θ by inversely proportional to R². That is பயட் சாவர்ட் லா. ஓகேவா? அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா μ0/4π. μ0/4πன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ வேர் μ0ன்றது என்னன்னா பெர்மியபிலிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது பெர்மிட்டிவிட்டி இருக்கும். எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் மீடியம். எப்சிலான் நாட் வந்திருந்தால் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். μ0 வந்திருந்தால் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். ε0 μ0 ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்திருந்தால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ε0ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன், இந்த μ0ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன், அந்த கான்ஸ்டன்ட். ஓகே? ஸோ பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் இதான் என்னது? μ0. இந்த μ0/4π இருக்கு இல்லையா? அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு அடிக்கடி இந்த வேல்யூ தேவைப்படும். μ0/4πன்றது எதுக்கு ஈக்குவல்? 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இந்த டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர்ன்றதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியோடைய எஸ்ஐ யூனிட். ஓகேவா? டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இந்த 4π கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் μ0 அலோன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? μ0 = 4π × 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் பை
ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். இதனுடைய வெக்டார் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐ இன்ட்டு டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப். புரியுதா? ரிமெம்பர் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இங்கே ஆர் கியூப் வரும். புரியுதா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டிஎல் ஆர் சைன் தீட்டான்னு ஆகிடும் இல்லையா? இந்த ஆரும் டினாமினேட்டரில் இருக்கிற ஆர் கியூபில் இருக்கிற ஒரு ஆர் கேன்சல் ஆச்சுன்னா இது ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதான் உங்களுக்கு என்னது மேக்னிடியூட் ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். புரியுதா? வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இங்கே ஆர் ஸ்கொயர் வராது, இங்கே ஆர் கியூப் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா எழுதும்போது நீங்கள் ஆர் ஸ்கொயர் பிளைண்டாக வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னது ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அதுதான் பைட்ஸ் ஆகலாம். வெக்டார் ஃபார்ம் பைட்ஸ் ஆகலாம் கேட்கும்போது மியூ நாட் பை 4 பை ஐ டிஎல் வெக்டார் பிளஸ் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப், நாட் ஆர் ஸ்கொயர். ரிமெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பைட்ஸ் ஆகலாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்கு. ஒரு ஒயரில் உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரெயிட் ஒயர். ஓகேவா? இங்கே நம்ம என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம்? ஸ்ட்ரைட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது. போன கேஸில் வந்து ஒயர் ஸ்ட்ரைட் கிடையாது. ஓகேவா? ஒயர் எப்படி ஒன்று பெண்ட் ஆகி போயிருந்தாலும் அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். புரியுதா? மியூ நாட் பை 4 பை டிபி ஈக்குவல் மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். பைட்ஸ் ஆவட்டில் பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் தான் இது. ஒயர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். இதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 2 இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. அப்போ இங்கே தீட்டா 1 தீட்டா 2ன்ற ஒரு 2 ஆங்கிள் இந்த 2 எண்டில் இருந்து ஒயரோடைய 2 எண்டில் இருந்தும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா தான் இது. மியூ நாட் ஐ பை 4 பை டி சைன் தீட்டா 1 அண்ட் தீட்டா 2. இந்த ஆங்கிள் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். தீட்டா 1 தீட்டா 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா டி வேல்யூ ஐ வேல்யூ தெரிஞ்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? டியூ டு ஸ்ட்ரைட் ஒயர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளம்னு நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபார் இன்ஃபினைட் ஒயர். இப்போ இது வந்து ஃபைனைட் ஒயர். புரியுதா? இது வந்து ஆக்சுவல் சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இது வந்து ஃபைனைட். இன்ஃபினைட் ஒயர் எடுத்திங்கன்னா தீட்டா 1 தீட்டா 2 90 டிகிரின்னு அர்த்தம். இது மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ஃபினைட் ஒயர் எடுத்திங்கன்னா இந்த 2 ஆங்கிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன அர்த்தம்? 90. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 90 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த சேம் ஃபார்முலா B is equal to மியூ நாட் ஸ்ட்ரைட் ஒயருக்கு தான் ஃபார்முலா. மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை டி சைன் தீட்டா 1 தீட்டா 2. அதே தான் ஃபார்முலா. கொஷினில் உங்களுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஃபினைட் ஒயர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி டாட் டாட்டாக 2 சைடு ஒரு ஒயர் போட்டுட்டு டாட் டாட் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒயர் வந்து இன்ஃபினைட் லென்த்னு அர்த்தம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு? தீட்டா 1 தீட்டா 2 வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த அந்த ஃபார்முலாவில் இதுக்கு பதிலாக 90 இதுக்கும் 90 இன்ஃபினைட் ஒயர்ன்றதுனால. ஸோ 90 90. ஸோ இதனோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1. இதனோட வேல்யூ 1. ஸோ 1 + 1 2 ஆகிடுமா? ஸோ அதாங்க நான் 2 போட்டிருக்கிறேன். புரியுதா? சைன் 91 சைன் 91 1 + 1 2. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும்? இந்த 2 இது கேன்சல் பண்ணுங்க. இது 2 டைம்ஸ் ஆகுமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 பை டி. ஸோ இன்ஃபினைட் ஒயரில் உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா ஃபார்முலா மியூ நாட் ஐ பை 2 பை டி. அப்போ இந்த டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ டி டிபெண்ட் பண்ணி தான் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும். புரியுதா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமி இன்ஃபினைட் ஒயர். செமி இன்ஃபினைட் ஒயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும், எண்ட் ஆகாமல் ஒரு சைடு மட்டும் என்ன ஆகும்? இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு போச்சுன்னா அதான் என்னது? செமி இன்ஃபினைட் ஒயர். செமி இன்ஃபினைட் ஒயர் வரும்போது அதே ஃபார்முலா முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? இதே ஃபார்முலா தான். இதில் வந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. ஏன்னா இன்ஃபினைட் ஆங்கிளுக்கு உங்களுக்கு லென்த் சைடு இருக்கு இல்லையா? அதனால் மேக் ஆகிற ஆங்கிள் தீட்டா 1 இல்லை தீட்டா 2 எந்த சைடு எடுத்துக்கிறீங்களோ ஒரு ஆங்கிள் 90 ஆகிடும். இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு அதர் செமி இல்லை, அதனால் தீட்டா என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். புரியுதா? இதே ஃபார்முலா ஒன்றுக்கு 90 இன்னொன்று என்ன பண்ணணும்? 0ன்னு போடணும். தெரியுதா? தீட்டா 1 0 ஆர் தீட்டா 2 19 போட்டுக்கலாம். அதர்வைஸ் வாட்? தீட்டா 1 90 தீட்டா 2 0 போட்டிங்கன்னா ஒரு ஆங்கிள் 0 ஒரு ஆங்கிள் 90 செமி இன்ஃபினிட்டாக இருந்தால். ஸோ அப்போ சைன் 90 வேல்யூ என்ன? பட் சைன் 90 இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ 0. ஸோ அப்போ நமக்கு 1 + 0 என்ன ஆகிடும்? 1. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை கரெக்டாக 0 + 1 1 1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே திரும்ப கிடைச்சிடும். மியூ நாட் ஐ பை 4 பை டி. இதான் என்னது? செமி இன்ஃபினைட் ஒயராக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. புரிஞ்சுதா? இதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் பைட்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் லூப் அட் சென்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது? ஒரு சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா B is equal to மியூ நாட் ஐ. இது இந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்டு. ஓகேவா? அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வாட்?
ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஒயர். புரியுதா? இந்த ஆருக்கு என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு என்னது ஒரு சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சென்டர் பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கேட்டால் அந்த ஃபார்முலா B = μ0I/2R. ஓகேவா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு அன் ஆர்க் அட் சென்டர். ஓகேவா? கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்காம இப்போ இதான கம்ப்ளீட் சர்க்கிள். இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறீங்க. ஓகேவா? இது அதோட சென்டர் பாயிண்ட்டு. அப்போது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். என்டையர் சர்க்குலர் லூப் எடுக்காமல் அதுலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுங்க. ஆர்க்கு, அந்த ஆர்க் லென்த்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிற ஜென்ரல் ஃபார்முலா தான் இது. புரியுதா? μ0I/2R θ/360 டிகிரி. புரியுதா? இதுவே நீங்கள் 360 அர்த்தம் 1 கம்ப்ளீட் சைக்கிள். தீட்டாவுக்கு 360 போட்டிங்கன்னா 360 கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும் ஆன்சர்? μ0I/2R. அதானே μ0I/2R. புரியுதா? 1 கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு தீட்டா 360 டிகிரி. அந்த ஃபார்முலாவில் எனி பார்ட் ஆஃப் ஆர்க் லென்த் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்ச முடியும் அட் சென்டர் பாயிண்ட்டுக்கு. ஸோ μ0I/2R 360 பண்ண கேன்சல் ஆகிட்டு μ0I/2R ஃபுல் சர்க்கிளுக்கு. புரியுதா? இதுவே செமி சர்க்கிள் எடுத்திங்கன்னா அதே ஃபார்முலா μ0I/2R. செமி சர்க்கிள்னா உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ வரும்? 180. கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 360. செமி வந்து ஆஃப் 360/2 180. ஸோ 180/360 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இது 1 2 டைம்ஸா ஆஃப் 180 என்னது 360. அப்போ 2 × 2 என்ன ஆகிடும்? 4. μ0I/4R. அதர்வைஸ் 1 கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு என்ன வந்தது? μ0I/2R. அப்போது செமி சர்க்கிள் என்ன அர்த்தம்? ஆஃப் ஆஃப் μ0I/2R. கரெக்ட்? ஸோ ஆன்சர் என்ன வரும்? μ0I/2 × 2 4R. டேரெக்டாக இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்படி யூஸ் பண்ணலாம். புரியுதா? அது ஜென்ரல் ஃபார்முலா. நீங்கள் ஆங்கிள் வச்சு போடலாம். ஃபுல் சர்க்கிளுக்கு μ0I/2Rனா ஆஃப் சர்க்கிளுக்கு ஆஃப் ஃபுல் சர்க்கிள் μ0I/2R. ஸோ ஆன்சர் என்ன வரும்? μ0I/4R அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு கரண்ட் அதே மாதிரி பாஸ் ஆகுது. இது என்னது? குவாட்ரண்ட்டு 90 டிகிரி. இதில் ஐன்ற கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்? அப்போ அதே ஃபார்முலா μ0I/2R θ/360. தீட்டா என்னது? 90. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். 9 × 4 36. 360 இல்லையா? 90 × 4 போட்டிங்கன்னா 360 கிடச்சிரும். ஸோ அப்போ 4 × 2 8. ஸோ ஆன்சர் என்ன வரும்? B = μ0I/2R. ஓகே ரைட். அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபார் லூப். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ரைட் ஹேண்ட் தம் ரூல். கரெக்டாக? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் லூப்பில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஒரு லூப் எடுக்கும்போது ஃபிங்கர்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னு எடுத்துக்கலாம். தம்ஸ் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு மாற்றி யூஸ் பண்ணலாம். அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். கரெக்டாக? எதில் சொல்லியிருந்தேன்? ஒயராக இருந்ததுன்னா உங்களுக்கு தம் ஃபிங்கர் கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. கேர்ள் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரைட் ஒயராக இருந்ததுன்னா. இதுவே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலரில் பார்த்தாச்சுன்னா கேர்ள் ஃபிங்கரை வந்து கரண்ட்டோட டைரக்ஷனை எடுத்துக்கிட்டு தம் ஃபிங்கரை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் அண்ட் தம் ரூலில் நீங்கள் எதுக்கு வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். புரியுதா? இன்னும் அவுட்டு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா நமக்கு எம்சிக்குள்ள அதையும் கேட்பாங்க. நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நியூமெரிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து அது இன்னா இல்லை அவுட்டா இல்லை என்டரிங்கா லீவிங்கா. புரியுதா உங்களுக்கு? அதை கரெக்டாக சொல்ல தெரியணும். அதனால் அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அலாங் த ஆக்சிஸ், இது என்னது? அலாங் த ஆக்சிஸ், அதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 0ன்னு அர்த்தம். புரியுதா? ஏன் 0? ஏன்னா ஒரு ஒயரில் உங்களுக்கு புரியுதா கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது அரௌண்ட் த ரீஜனில் தான் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு என்ன இருக்காது? அலாங் த ஆக்சிஸ் இருக்காது. புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது? அலாங் த லைன் ஆர் ஆக்சிஸ் த கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B is what? 0. புரியுதா? தீட்டா வந்து அதுக்கு இன்னொரு ரீசன் தீட்டா 0 டிகிரி. ஓகேவா? not 90, 1 second, not 90, theta is what? 0 degree. sin 0 0 ஆயிடும். அதனால ஓகேவா? அலாங் த ஆக்சிஸில் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு தீட்டா வந்து 0 டிகிரி ஆகிடும். காட் இட்? ரைட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் கரண்ட் லூப். இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் கேஸ் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய மீனிங் என்னென்னா ஒரு சர்க்குலர் லூப்பு அதில் வந்து கரண்ட் ஐ பாஸ் ஆகுது.
அதோடைய சென்டர் பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோம். புரியுதா? அதான் μ0I/2r அப்படின்னு பார்த்தோம். இந்த கேஸில் என்னென்னா இதே தான் சர்க்குலர் லூப் இருக்குது, பட் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எங்கே கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் த ஆக்சிஸ், அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆன் த ஆக்சிஸ். புரியுதா உங்களுக்கு? சென்டர் பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் நமக்கு என்னது இப்போ பார்க்க போகிறது. புரியுதா? B is equal to μ0I/r² × x² + r² ஹோல் பவர் 3/2. புரியுதா? B is equal to μ0I/r². இந்த கேஸில் x 0 போட்டிங்கன்னா, x 0 போட்டால் என்ன அர்த்தம்? இதான் ஆக்சுவலாக எக்ஸ்ன்றது. இந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்னன்னா இந்த டிஸ்டன்ஸு, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆன் த ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்தில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஒருவேளை இந்த வேல்யூவை நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கும். எக்ஸ்ன்றது சென்டர்ந்து இவ்வளோ தூரம், எக்ஸ் 0ன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? அப்போ அந்த பாயிண்ட் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகிடும்? சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்போ இங்கே எக்ஸ் 0 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்க்குலர் லூப் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய சென்டர் பாயிண்டோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடச்சிடும். இப்போ எக்ஸ் 0 போட்டால் இந்த ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகுன்னு பாருங்கள். μ0I/r², x 0 போட்டுட்டிங்கன்னா r² ஹோல் பவர் 3/2 வருமா? 2 × r² ஹோல் பவர் 3/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா μ0I/r²/2r³ கிடைக்கும். புரியுதா? இந்த r² கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும்? μ0I/2r. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஒன் கம்ப்ளீட் சர்க்கிளில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதில் சென்டர் பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன இருந்தது? B is equal to μ0I/2r. இதில் எக்ஸுக்கு 0 போட்டாலும் அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா சர்க்குலர் லூப்னால ஆன் த ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஆல்சோ. இந்த செகண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து சர்க்குலர் லூப்பில் கரண்ட் பாஸ் ஆகும்போது சென்டர் பாயிண்ட்டில் கேட்கும்போது. ஸோ தெளிவாக இருங்க, சர்க்குலர் லூப்னு கேட்டால் டேரெக்டாக இந்த ஃபார்முலா நினைச்சிடாதீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆன் த ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்களா இல்லை சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப்னு கேட்குறாங்களா, கொஸ்டினில் கிளியராக லிசன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு தென் டிசைட் வாட் ஃபார்முலா சூட்டபிள் ஃபார் த கேஸ் அப்படின்றத பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டட் லா. ஸோ எனி க்ளோஸ்டு லூப், ஓகேவா? நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறது ஆம்பியர் சர்க்யூட் லாவும் காஸ் லாவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு க்ளோஸ்டு லூப் பவுண்டரி எடுப்போம், அந்த க்ளோஸ்டு ரீஜனுக்குள்ளே எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குது. புரியுதா? ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ஏரியாவை கால்குலேட் பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஏரியா தான் ப்ரைமரி, அந்த பவுண்டரிக்குள்ளே எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது அதை வச்சு தான் நம்ம ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அதில் இங்கே நம்ம ஆம்பியர் லூப் பண்ணுறது அந்த க்ளோஸ்டு பவுண்டரியோட லென்த்து, அதான் லூப்புன்னு சொல்ல போகிறோம். புரியுதா? அதோடைய லென்த்து தான் இங்கே ஃபேக்டர், ஏரியா கிடையாது. அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து க்ளோஸ்டு லூப். புரியுதா? இங்கே வந்து க்ளோஸ்டு லூப் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், நாட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் லைக் ஏ காஸ்லா. அதை கன்சிடர் பண்ணக்கூடாது இதில். அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணால் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படி காஸ்லா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ ஈஸியாக, அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூட் லாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? ஸோ இதனோட ஸ்டேட்மெண்ட் ஓகே, த லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு across a closed loop is μ0 times the enclosed current in it. அதாவது என்னன்னா, ஒரு closed loop எடுக்கிறீங்க, அந்த closed loopக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோட்டல் கரண்ட் பாஸ் ஆகுது. டோட்டல் கரண்ட்ன்றது என்க்ளோஸ்டு கரண்ட். என்க்ளோஸ்டு கரண்ட் ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே ஆம்பியர் லூப்புக்குள்ளே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேட் பண்ணுவாங்க. B is equal to உங்களுக்கு μ0 times of the enclosed current. இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா? எனி க்ளோஸ்டு லூப் இந்த மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்? க்ளோஸ்டு லூப்னு அர்த்தம். ஓகேவா? க்ளோஸ்டு லூப் B வெக்டர் டாட் DL வெக்டர் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் ஆஃப் என்க்ளோஸ்டு கரண்ட். ஐஇன்றது என்னது? என்க்ளோஸ்டு கரண்ட். ஒரு லூப்பு, இப்போ இதான் கரண்ட், இது பாருங்கள், இதான் கரண்ட் I பாஸ் ஆகுது. இது வந்து ஆம்பியர் அண்ட் லூப். புரியுதா? இதுக்கு நான் என்ன நேம் எடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த மாதிரி லூப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பியர் அண்ட் லூப், நீங்கள் லூப் இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டிஸ்டன்ஸ் நம்ம எந்த பவுண்டரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அது என்னது? ஆம்பியர் அண்ட் லூப். அந்த லூப்புக்குள்ளே எவ்வளோ டோட்டல் கரண்ட் பாஸ் ஆகுதோ அதை மல்டிப்ளை பண்ண μ0 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஏ க்ளோஸ்டு லூப்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் இந்த மீனிங். ஸோ இதை இன்னொரு மெத்தட் எப்படி எதுலன்னா இன்டெகிரேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டோட்டல் லென்த் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் ஆஃப் IE அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லார்ஜ் ஸ்ட்ரெயிட் ஒயர் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கேரிங் எ ஸ்டெடி கரண்ட் I.
அது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக ஒயர் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், ஓகேவா, கிராஸ் செக்ஷன் கொடுத்துருவாங்க நமக்கு. இதான் என்னது உங்களுக்கு என்னோட கிராஸ் செக்ஷன். இதுக்குள்ளே ஒரு கரண்ட் என்டர் ஆகுது, புரியுதா? இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுது இந்த இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. என்னோட ரேடியஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ். இது உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் பாஸ் ஆகும், புரியுதா? பாஸ் ஆகும்போது இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆம்பியர் லூப்பை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், புரியுதா? இங்கே நம்ம 2 லூப்பு சூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, ஒரு லூப்பு இன்சைடு, இன்னொரு லூப்பு அவுட் சைடு. இது ரெண்டுமே என்னது ஆம்பியர் லூப். சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆம்பியர் லூப்ன்றது எனி க்ளோஸ் லூப் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது உள்ள எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கேஸில் நமக்கு 2 ரேடியஸ் கிடைக்கும். இது வந்து ஆர், இது வந்து ஏ. டோட்டலாக என்னோட ரேடியஸ் வந்து ஏ, புரியுதா? இதை ஃபுல்லாக சர்க்கிளாக எடுத்துட்டிங்கன்னா ஏ. இது வந்து 6, இதை நான் என்ன போகிறேன் 6. 2 கேஸ் எடுக்க போகிறேன். இந்த ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸை விட நான் சூஸ் பண்ண ஆம்பியர் பவுண்டரியோட அந்த லூப்போடைய சர்க்குலர் ரேடியஸ் வந்து இதை விட லெஸ் தென், இன்னொன்று கிரேட்டர் தென். ஆர் லெஸ் தென் ஏ, ஆர் கிரேட்டர் தென் ஏ இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும் அதை தான் பார்க்க போகிறோம், சரியா? இதான் ஐடியா. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் கரண்ட் பாஸ் ஆகுது. சி ஹியர், இந்த ரெட் கலரில் டயக்ராம் போட்டிருக்கும் பார்த்தீங்க, சர்க்கிள் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது என்னது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஆக்சுவலாக அது இப்படி இருக்கும். இதான் என்னோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நம்ம வியூ பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறேன். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கிறேன், புரியுதா? இதனுடைய ரேடியஸ் வந்து ஏ. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே இன்னொரு ரேடியஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், இன்னொரு ரேடியஸ் வந்து இதுவும் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். 2 கேஸ் எடுத்துட்டேன். ஒன்று வந்து ஆர் லெஸ் தென் ஏ, ஆர் கிரேட்டர் தென் ஏ. இந்த ரேடியஸ் வந்து ஏவை விட கிரேட்டராக வந்தால் இந்த ஃபஸ்ட்டு பிக்கர் ஸ்பியர் சூஸ் பண்ணுறேன், புரியுதா? ஆர் கிரேட்டர் தென் ஏ. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து ஒயருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட கிரேட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியர் லூப், க்ளோஸ்டு சர்க்குலர் லூப் நான் எடுத்துக்கிறேன், புரியுதா? செகண்ட் கேஸில் என்ன எடுத்துருக்கு, ஆர் லெஸ் தென் ஏ. அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா எதாவது இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸை விட இது கம்மி. இன்சைடில் ஏதோ ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு லூப்பை. அது என்னது, இன்சைடில் நான் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப். இந்த 2 கேஸ்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த ஃபைனல் ஃபார்முலா தான் இது. ஃபார்முலா என்ன வரும்னா, ஆர் கிரேட்டர் தென் ஏவாக இருந்தால் இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் பி அப்படின்ற பாயிண்ட்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம்னா μ0I டிவைடட் பை 2πr. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருந்து நீங்கள் டிஸ்டன்ஸை ரைஸ் பண்ண, புரியுதா? அதாவது ஏவிலேருந்து ஆரோட வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போக உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்போ ஆர் கிரேட்டர் தென் ஏவாக இருந்தால். அவுட் சைடில் நீங்கள் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டே போகிறீங்க, டிஸ்டன்ஸை ரைஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இல்லை டிஸ்டன்ஸை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், புரியுதா? இது ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. செகண்ட் கேஸ் பாருங்களேன், ஆர் லெஸ் தென் ஏ. ஆர் லெஸ் தென் ஏன்னா எப்படி, இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே கேஸ் தான். ஓகே, இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஒயர், அதோட ரேடியஸ் ஏ. இது வந்து நான் சூஸ் பண்ண இன்னர் ரேடியஸ். இதுதான் ஆம்பியர் லூப். இந்த லூப்புக்கு பேர் தான் என்னது, ஆம்பியர் லூப், ஓகேவா? ஆர் லெஸ் தென் ஏவில் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப். இந்த லூப்புக்கு பேரும் என்னது, ஆம்பியர் லூப். நம்ம எந்த லூப்பை சூஸ் பண்ணுறோமோ க்ளோஸ் லூப்பு, அதுதான் என்னது ஆம்பியர் லூப்புன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஆர் வந்து இந்த ஏவை விட என்னது லெஸ்ஸர், அதான் என்னது ஆர் லெஸ் தென் ஏ. இந்த ஆர் லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது இது உள்ள டோட்டலாக நிறைய கரண்ட் பாஸ் ஆகுது, கரெக்டாக? இதுக்குள்ளே எல்லா கரண்ட் பாஸ் ஆகுமான்னு கேட்டால் நோ, புரியுது? நம்ம இன்சைடில் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் இன்சைடில் சூஸ் பண்ண அந்த ஆம்பியர் லூப்பில் ஒரு என்டையர் அந்த ஒயரில், அந்த சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்க அந்த ஒயரில் பாஸ் ஆகிற என்டையர் கரண்ட்டும் இந்த ரீஜனுக்குள்ளே பாஸ் ஆகாது. சொல்கிறது புரியுதா? இது ஃபுல்லாக தான் அந்த என்டையர் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இதில் சம் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் பாஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரேடியஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேடியஸ் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக என்ன ஆகினே வரும், உங்களுக்கு அந்த ஆம்பியர் லூப்புக்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட் இன்க்ரீஸ் ஆகினே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், புரியுதா? அதுக்கான ஃபார்முலா தான் இது. B is equal to μ0I divided by 2πa². இது வந்து கான்ஸ்டன்ட்டு, அந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்டு. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஒயர், அது கான்ஸ்டன்ட்டு. இந்த ஆறு வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன், ஆறு வந்து ஆம்பியர் லூப், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த ரேடியஸை ரைஸ் பண்ணிகிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
இந்த கேஸில் அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். இந்த கேஸில் இன்சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அது வந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆரும் கிராஸ் செக்ஷன் அந்த ஒயரோட ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரியுதா? சென்ட்ரல்லேருந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அப் டு ஆர் ஈக்குவல் டு ஏ வர வரைக்கும். அதை தாண்டி போட்டிங்கன்னா ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏ ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சி த கிராஃப். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். தெரியுதா? ஓகே. இந்த கேஸில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஏன் ஆர் லெஸ் தென் ஏ. இது என்னது, ஆர் ஈக்குவல் டு ஏ. இது எக்ஸ் ஆக்சிஸில் ஆர் வச்சிருக்கிறேன், சென்டர் பாயிண்ட். இது ஆரிஜின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் ஆர் ஈக்குவல் டு ஏ வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஆர் கிரேட்டர் தென் ஏவாக இருந்தால் ஆருக்கும் பிக்குள்ள ரிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். புரியுதா? ஹைப்பர்போலிக் கிராஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகும், ஏன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்ன்றது டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு. இந்த சொலினாய்டு என்னென்னா, நீங்கள் வந்து காயிலை வைன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா, ஓகே, கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஒயராக இல்லாமல் காயிலை வைன் பண்ணி வச்சுட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுதான் இந்த சொலினாய்டு கேஸ். ஸோ இப்போ இதில் கரண்ட் வந்து ஐன்ற கரண்ட் பாஸ் ஆகுது. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு அவுட் சைடு இன்சைடு எல்லா இடத்துலையும் ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஓகேவா, இங்கே எல்லாமே வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஐடியல் கேஸ். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, வீக்காக இருக்குது. அவுட் சைட் த சொலினாய்டு, அவுட் சைட் த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்காக இருக்குன்னு நம்ம எடுத்து நெக்லிஜிபிளாக எடுத்துக்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போது இன்சைடில் மட்டும்தான் இருக்கும். இன்சைடில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேரலல் டு த ஆக்சிஸ். இதுதான் என்னது, ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இருக்கும். ஸோ அதான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். புரியுதா? ஸோ அப்போ அந்த சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா B is equal to mu naught Ni. ஓகேவா? இந்த ஸ்மால் என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ ஒரு பர்டிகுலர் லென்த்தில் எவ்வளோ டர்ன்ஸ் நம்ம வைன் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதான் என்னது ஸ்மால் என், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ டோட்டலாக நிறைய டர்ன்ஸ் நம்ம இருந்துச்சுன்னா அப்போது ஸ்மால் என் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கேபிட்டல் N/L. எல்ன்றது லென்த்து, யூனிட் லென்த்து. என்னன்றது என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நிறைய டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ லென்த்துன்னு கண்டுபிடிச்சா N/L, அதான் எதுக்கு ஈக்குவல் ஸ்மால் என். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்னு ப்ராப்ளமில் கொடுத்தாலும் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் லென்த்தும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், B is equal to mu naught Ni/L. அதர்வைஸ் N/L வந்து கண்டுபிடிச்சிட்டு என்னன்னு எடுத்து அதுக்கப்புறமா இதில் சால்வ் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆன்சர் கிடச்சிடும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சொலினாய்டு. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயர், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் IA, இது இன்னொரு ஒயர் IB. இப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட்னாலே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ரெண்டு ஃபீல்டு என்ன ஆகும், ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து இன்ஃபினைட் ஒயர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு லென்த்து. இந்த Lன்ற இந்த டிஸ்டன்ஸில் IB கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த IA கரண்ட்னால இதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது FB அப்படின்னு அர்த்தம், ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு A. புரியுதா? ஏவில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த பாயிண்ட் B, அதாவது D டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் என்னது, FBA equal to mu naught IA IB by 2πD into L. இதான் ஃபார்முலா. புரியுதா? இந்த லென்த் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் கொஸ்டினில் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லென்த் டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். ஓகேவா? FBA by L. இதுக்கு பதிலாக நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்மால் எஃப்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட மீனிங் என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். கொஸ்டின்லேயே ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு கால்குலேட் FBA mu naught IA IB by 2πD. இங்கே L தேவையில்லை, ஏன்னா பர் யூனிட் லென்த்னா L இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். புரியுதா? டினாமினேட்டருக்கு வந்துடும். அதுக்கு பதிலாக தான் FBA யூஸ் பண்ணுறோம். பர் யூனிட் லென்த்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். L இஸ் கிவன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் டார்க்கு. டவு இஸ் ஈக்குவல் டு M வெக்டார் கிராஸ் B வெக்டார். இங்கே M வெக்டார்ன்றது என்னது, மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன பார்த்தோம், டைபோல் மொமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து P வெக்டார்
கரெக்டாக அது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இங்கே நம்ம பார்க்க போகிறது எம் வெக்டார்ன்றது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஆக்சுவலாக அந்த சர்க்குலர் லூப் வந்து ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ளஸ் q மைனஸ் q செப்பரேட்டட் பை 2a டிஸ்டன்ஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், அதான் என்னது டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து சர்க்குலர் லூப் ஆக்ட் ஆஸ் ஏ டைபோல். டைபோல் இருந்தால் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா p வெக்டார் நம்ம யூஸ் பண்ண 2aq. இங்கே வந்து எம் வெக்டார் யூஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆர் மேக்னெட்டிக் மொமெண்ட். எம் வெக்டார் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கரண்ட் இன்ட்டு ஏரியா. ஓகேவா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கரண்ட்டுக்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு ஆம்பியர், ஏரியாவுக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதான் எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கு அப்போ ஸோ அப்போ டவுவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டவுடைய ஃபார்முலா வந்து டார்க்கு டவு ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் மேக்னெட் என்ன வரும் எம்பி சைன் தீட்டா. கரெக்டாக எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ன்றது எம்பி சைன் தீட்டா. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து இல்லை n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சர்க்குலர் காயிலில் ஒயரில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து அந்த எவ்வளோ டர்ன்ஸ் அடிஷ்னலாக இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும், NIA. சொல்கிறது புரியுதா? ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் கால்வனோமீட்டர். ஸோ கால்வனோமீட்டர் ஆக்சுவலாக அந்த டார்க் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே கால்வனோமீட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து கால்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது கரண்ட் பாஸ் ஆகிட்டு இதில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா இது வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோர், புரியுதா? அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல NS, இது என்ன பண்ணுன்னா இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உங்களுக்கு அப்போஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த காயில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதில் கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆச்சோ அது கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே டிஃப்ளெக்ஷன் நடக்கும். சொல்கிறது புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி கால்வனோமீட்டரில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த பிரின்சிபல் தான் இங்கே. டார்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். டார்க்குடைய ஃபார்முலா என்ன? டவு இஸ் ஈக்குவல் டு NIAB. புரியுதா? என்ன எப்படி வந்து தெரியுதா? டவுடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? MB சைன் தீட்டா. ஐடியல் கேஸு சைன் 90 நம்ம எடுத்துடுறோம். எம்முக்கு பதிலாக என்ன போடுறோம்? NIA. புரியுதா? இது எங்கேருந்து வந்ததுன்னா இதிலேருந்து இந்த MB சைன் தீட்டாவில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இங்கே என்ன வரும்? NIAன்னு கொடுத்ததுன்னா n டர்ன்ஸ் இருந்தால் அப்போ NIAB சைன் தீட்டா வந்து 19 எடுத்துருங்க ஐடியல் கேஸ், அதனால NIAB மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கவுண்டர் டார்க். இப்போ கரண்ட் பாஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஒன்ஸ் கரண்ட் ஸ்டாப் ஆகினா ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஸ்டேட். அப்போ எவ்வளோ தூரம் அந்த காயில் ரொட்டேட் ஆச்சோ திரும்ப என்ன ஆகும்? ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் கவுண்டர் டார்க்குன்னு சொல்லுவோம். அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா K5. K வந்து Kவோட மீனிங் என்னென்னா டார்ஷனல் கான்ஸ்டன்ட். Kனா என்ன அர்த்தம்? டார்ஷனல் கான்ஸ்டன்ட். 5னா ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன், எவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்குது அதில் பாஸ் ஆன கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். புரியுதா? அப்போது இன் யூக்லிபிரியம் கேஸ் யூக்லிபிரியம் எடுத்திங்கன்னா K5 யூக்லிபிரியம் என்ன அர்த்தம்? இந்த டார்க்கும் கவுண்டர் டார்க்கும் ஈக்குவல்னு அர்த்தம். தட் இஸ் யூக்லிபிரியம். K5 ஈக்குவல் டு NIAB. இதிலிருந்து K கொண்டு போயிட்டீங்கன்னா 5 ஈக்குவல் டு NAB/K இன்ட்டு I அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த NAB/Kன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் 5 இருக்கு இல்லையா, அது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கரண்ட் I மட்டும் தான் டிபெண்ட். கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு மோர் கரண்ட் மீன்ஸ் என்ன ஆகும்? டிஃப்ளெக்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். புரியுதா? ஸோ 5 வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட்டாக இருக்கும். புரியுதா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், NCERT புக்கில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லாமே ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு NCERT டெக்ஸ்ட் புக் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் இன்னும் தரவாயிடும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கிளியராக கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இது பெரிய சாப்டர்ன்றதுனால டைம் பத்தல. ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை.